இன்றைக்கி ஈவினிங் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியில் இருக்க ஹார்பர் தான் வந்திருக்கோம். நான் எங்கள் அண்ணன் ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மொத்தம் 3 ஃபேமிலியாக வந்திருந்தோம். நம்ம ஹார்பரில் வந்து ஃபிஷ் வாங்குறோன்னா நமக்கு ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், அதே சமயம் நமக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா போட் வந்து இறங்கின உடனே ஏலம் எடுக்கிற பிளேஸு. ஸோ நிறைய பேர் ஏலம் எடுப்பாங்க இல்லைங்களா, பல்காக அந்த மாதிரி இருக்க டைமில் நமக்கு ஃபிஷ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஏர்லி மார்னிங் 3 o'clockலாம் வந்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இங்கே தான் வந்து ஃபிஷ் வாங்குவாங்க. இது ஈவினிங் டைம்ன்றதுனால பெருசாக கூட்டம் கிடையாது. நாங்கள் அப்படியே எங்களுக்கு தேவையான மீனெல்லாம் வாங்கிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுக்குற இடம் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட முடியலடா அப்படின்ற மாதிரி அம்மா கருவாடு வாங்கணும் வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் இந்த ஜெல்லி ஃபிஷ் வேறு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கருவாடு வாங்குற இடத்துக்கு போயாச்சு. கருவாடுமே இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்கிட்டே இருக்கக்குள்ளே வெளியில் ஒரு சத்தம், என்னடா இதுன்னு வெளியே வந்து பார்த்தா இந்த மிஷின் ஓடிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த அக்காட்ட கேட்டால் என்னக்கா இதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க, இதில் ஐஸ் உடச்சிதான்ப்பா கடலுக்கு கொண்டு போவாங்க ஐஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஏண்டா வெளியே வந்தோன்னு தோன்றப்ப தான் ஒரு பானிபூரியை வாங்கி கையில் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு.